வெல்கம் டு சுடு தண்ணி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே சீஸியான ஒரு சாட் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். சீஸி மசாலா பாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். முதல்ல நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் ஃபுல்லாக மெல்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே வெங்காயம் சேர்த்துடலாம். ஒரு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே பச்சை மிளகாய் 1 சேர்த்துக்கலாம். எல்லாமே பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அதோட 2 உருளைக்கிழங்கு 1 கேரட் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு எப்போவுமே கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும், அதனால 2 சேர்த்துருக்கேன். இது கூடவே நீங்கள் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. நான் பவுடர் தான் சேர்க்க போகிறேன், அதனால் இப்போ சேர்க்கலை. உங்ககிட்ட பவுடர் இல்லைன்னா நீங்கள் 4 பூண்டு 1 இன்ச் அளவு இஞ்சியை பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணதுக்கப்புறமா இதில் மசாலாலாம் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் பூண்டு பொடி, 1/2 டீஸ்பூன் இஞ்சி பொடி, 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் பாவ் பாஜி மசாலா, 1 டீஸ்பூன் மல்லித்தூள். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துடலாம். பாவ் பாஜி மசாலா நான் ரெடிமேடாக தான் வாங்கினேன், ஸோ அதையும் சேர்த்துக்கோங்க. 1 தக்காளியை பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது நம்ம பாவ் வச்சு பண்ணுறதுனால பாவ் பாஜி மசாலா சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும், அதுக்காக சேர்த்துருக்கேன். அது இல்லைன்னா நீங்கள் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு நான் 1/2 டீஸ்பூன் சேர்க்குறேன். இதில் கொஞ்சோண்டு வெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லா குக் ஆகிறதுக்காக இது சேர்க்குறேன், நல்லா ஃப்ளேவரும் கொடுக்கும். இது கொஞ்ச நேரம் குக் பண்ணிருங்க. இதுல இப்போ 100 கிராம் பன்னீரை குட்டி குட்டியா நறுக்கி சேர்த்திருக்கேன். இது வந்து சீஸ் பிரெட், அது 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சீஸ் பிரெட்டுங்கிறது இந்த பிரெட்டு நம்ம சாப்பிடும் போது அது மேலே நம்ம தடவுவோம்ல, அதுதான். அது கடையிலே கிடைக்கும், நான் அதுதான் சேர்த்துருக்கேன். கொஞ்ச நேரத்துலேயே இது ரெடி ஆகிடும், ஏன்னா நம்மளுக்கு காயெல்லாம் ஏற்கனவே வெந்துருச்சு. இதுக்கு மேலே நான் கொஞ்சோண்டு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம பாவு ரெடி பண்ணிடலாம். இதை நம்ம முழுசா வைக்க போறதில்ல, பாதியா கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேல நம்ம செஞ்சு வச்சிருக்க மசாலாவை வச்சிடலாம். கொஞ்சோண்டு சில்லி ஃப்ளேக்ஸ், 1/2 டீஸ்பூன் பட்டர் ஓவர் இதுலேயும் வச்சுருங்க. அது மேலே சீஸ் துருவலை சேர்த்துக்கலாம். இப்போ அவன் இருந்தால் நீங்கள் அவனில் இதை வச்சுக்கலாம், நான் தவாவில் தான் பண்ண போகிறேன். ஸோ ஒரு பேனில் லைட்டாக பட்டர் சேர்த்துட்டு சிம்மில் வச்சுடுங்க. இப்போ இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க பாவை இது மேலே வச்சிடலாம். வச்சுட்டு இதை ஏதாவது ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க. ஒரு 5 நிமிஷத்துலேயே இது நல்லா உருகிடும். பாருங்க, ரெடி ஆயிடுச்சு. சீஸ் எல்லாம் உருகினதுக்கப்புறம் இது ரெடி ஆகிடும். சீஸி மசாலா பாவ் ரெடி ஆயிடுச்சு. சீஸ் பிடிச்சவங்களுக்கு இது ரொம்பவே ஒரு சூப்பரான ரெசிபி. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை சூடாக சாப்பிட்டீங்கன்னா இதை விட ஒரு சூப்பரான சாட் எதுவுமே இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சுடு தண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
மறக்காமல் உங்கள் ரிவ்யூஸை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.